ராதே கிருஷ்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேலையில் நம்ம ஈஸியாக எப்படி குஞ்சம் வைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். 2 கலர் நூல் எடுத்திருக்கேன். எம்ப்ராய்டரிங் நூல், மிஷின் எம்ப்ராய்டரிங் நூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும் அந்த கண்டு. ஆரஞ்சு, பச்சை 2 கலர் நான் எடுத்திருக்கேன். சேரீ இந்த கலரில் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 2 கலரும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலரில் நூல் எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம சின்னதாக ஒரு அட்டை, நம்ம வெட்டிங் கார்ட்லையெல்லாம் அட்டை வரும் இல்லைங்களா, அதை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 80 தடவை இந்த நூல் நம்ம சுற்றி முடிச்சுக்கணும். இதுக்கு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ளூ தேவைப்படும். ஏன்னா நம்ம அந்த சுற்றி முடித்த உடனே அந்த எண்டிங் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த நூல் தனியாக போச்சுன்னா அப்புறம் எல்லா நூலும் வெளியில் வந்துடும். அதனால் அது நம்ம சுற்றி முடிச்சுட்டு லைட்டாக அந்த க்ளூவில் அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த அப்படியே எல்லா நூலும் சேர்ந்து நின்றுக்கும். அதுக்கப்புறமாக இந்த நூல் 80 தடவை சுற்றி முடிச்சுட்டு கடைசியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஊசி சின்னதாக இந்த மாதிரி ஒரு ஊசி வேணும். நம்ம டெய்லரிங் இதிலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ளவுஸு ஹூக்கெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் இந்த ஹெம்மிங் பண்ணக்கூடிய ஊசி தான் இது. இதில் இப்போ மிஷின் எம்ப்ராய்டரிங் நூல் இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, எந்த கலர் நீங்கள் நூல் எடுக்கிறீங்களோ அதே கலருக்கே அந்த நூல் அந்த ஊசியில் கோத்துக்கணும். அதுக்கப்புறமாக நம்ம இப்போ அட்டையில் சுற்றி முடித்ததுக்கப்புறமாக மேலே அந்த ஊசியில் அந்த கலர் நூல், இப்போ ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கோன்னா அந்த ஆரஞ்சு கலர் நூல் ஊசியில் கோர்த்து அதை மேலே விட்டு அதை டைட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமாக அட்டையிலேருந்து எடுத்து நம்ம கீழ்ப்பக்கமாக அதை கட் பண்ணி விட்டுறணும். இது அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி அட்டையை நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம நூல் சுற்றி எடுத்துக்கணும். இப்போ நம்ம 2 ஊசி எடுத்து 2 கலர்லேயும் நூல் எடுத்து எம்ப்ராய்டரிங் நூல் அதில் கோர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த குஞ்சம் ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமாக சேரீயில் நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஆரஞ்சு கலர் நூல் எடுத்து இந்த மாதிரி நான் சுற்றிட்டு அதில் அந்த ஆரஞ்சு கலரில் எல்லாமே கொஞ்சம் இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நூலும் அதே மாதிரி எடுத்து எல்லாமே கொஞ்சமாக போட்டு வச்சுட்டு சேரீயில் இது ஃபிட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக வேலையாயிரும். இது சேலையில் வச்சு தைக்கிறதும் அப்படி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸாக இருந்தால் கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு சிலர் பெருசாக நூல் சுற்றிட்டு அதுக்கப்புறமாக அதை அப்படியே சேரீயில் கொத்தி எடுத்து அதுக்கப்புறமாக கட் பண்ணி விடுவாங்க. நான் இது ஈஸி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு அட்டையில் சுற்றி அது அளவாக இருக்கிற மாதிரி பார்த்து அதில் அப்படியே சேலையில் வச்சு சேலையினுடைய ஓரப்பகுதி இருக்குது இல்லைங்களா, நம்ம முந்தானி அதில் மடிச்சு வச்சதுக்கப்புறமாக அதில் இதை ஃபிட் பண்ணணும். என் சேனல் அப்படியே ஹைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் ஒரு மல்டி கண்டென்ட் சேனலுங்க. நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாமும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் ஆன்லைனில் கற்றுக் கொடுக்கக்கூடியது. ஸ்லோகங்கள் அதனுடைய ஈஸியாக பிகினர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஸ்லோவாகவும் சொல்லியிருப்பேன். அதனுடைய மீனிங் எல்லாமும் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமாக சமையல் வீடியோஸ் எல்லாம் இருக்கும், ஷாப்பிங் இருக்கும், விலாக் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த குஞ்சம் எல்லாமே போட்டு முடிச்சு ரெடியாக இருந்தது அப்படின்னா அடுத்ததாக சேரீனுடைய முந்தி ஒரு டேபிள் கட்டில் எது இருக்கோ அதில் அந்த முந்தி பகுதி மட்டும் இந்த மாதிரி வர மாதிரி வச்சுட்டு நம்ம அதில் நம்ம ஊசி நூலில் அந்த குஞ்சம் ஃபிட் பண்ண ஆரம்பிக்கணும். எங்கே ஆரம்பிக்கிறோமோ அதிலேருந்து 2 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க்கரில் மார்க் பண்ணியிருக்கேங்க. உங்கள்கிட்ட மார்க்கரு, மார்க்கிங் சாக்கு, பென்னு எது இருக்கோ அதில் பண்ணலாம். 3 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுங்கிறது உங்களுடைய விருப்பம்தான். நான் 2 இன்ச்சுக்கு ஒரு குஞ்சம் 2 இன்ச்சுக்கு ஒரு குஞ்சம் அப்படின்னு கரெக்டாக வச்சுட்டு வரணும், கேப் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக குஞ்சம் வைக்க ஆரம்பிங்க. நம்ம ஏற்கனவே குஞ்சம் போட்டு முடிச்சிட்டோம். அதை அப்படியே இதில் வச்சு தைக்க வேண்டியது தான். அந்த கலர் நூல், எந்த கலர் நூல் எடுக்கிறீங்களோ குஞ்சம் வச்சுருக்கிறீங்களோ அதே கலர் நூலே நீங்கள் அதில் ஃபிட் பண்ணிடுங்க. ஊசி நூல் ரெடியாக கோர்த்து வச்சு தயாராக இருந்தது அப்படின்னா இதில் ரொம்ப சீக்கிரமாக ஃபிட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இதில் நம்ம தைச்சி எடுக்க போகிறோம். இந்த சைடு தைச்சி எடுத்து பேக் சைடில் அந்த நூலை அப்படியே ஊசியில் சுற்றி விட்டு முடிச்சு அதுக்கப்புறமாக அந்த மீதி நூலை கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இப்போ ஆரஞ்சு கலர் குஞ்சம் நான் போட்டு முடிச்சிருக்கேங்க. ஃபஸ்ட்டு நூல் நம்ம ஊசியில் கோர்த்து அதை அடியிலேருந்து மேலே எடுத்து குஞ்சத்துக்குள்ளே விட்டு எடுத்து திரும்பவும் கீழ்ப்புறமாக விட்டு மேல் பக்கத்தில் எடுத்து 2 தடவை தைச்சிட்டு அதுக்கப்புறமாக கீழ்ப்புறம் அந்த நூலை
2 முடிச்சு போட்டு முடிச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துறணும். அதே மாதிரி அடுத்ததாக வந்து பச்சை கலர் வந்து நான் வைக்க போகிறேன். அதுவும் அதே மாதிரி தான். பச்சை கலர் நூல் வந்து ஒரு ஊசியில் கோர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அதையும் அதே மாதிரி அந்த குஞ்சத்தில் வந்து உள்ளே நுழைச்சி அந்த சேலையினுடைய முந்தி பகுதியில் நம்ம உள்ளே விட்டு எடுத்து 2 தடவை தைச்சதுக்கப்புறமாக அடிப்புறமாக அதை வந்து ஊசியில் 3 தடவை சுற்றி விட்டு அதை வந்து முடிச்சு விட்டுட்டு மிச்ச நூல் உள் சைடு இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுறணுங்க. இதே மாதிரி தான் வந்து எல்லாமே வச்சுட்டு வரணும். ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஏதாவது உள்புறம் பிசுறாக நூல் இருந்தது, இல்லை வெளிப்புறம் நூல் வந்து பிசுறாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அந்த பிசுறு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஜரி த்ரெட்டும் அப்படி தான். இதே மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஜரி த்ரெட்டு கொஞ்சமாக உங்களுக்கு சிலம்பில் ஏதாவது இருந்ததுன்னா கூட ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி அதை வந்து நீட்டாக செஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாக நம்ம கொஞ்சம் எல்லாமே முடித்ததுக்கப்புறமாக கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அதனால் எல்லா குஞ்சமே திரும்பவும் வந்து கொஞ்சமாக நான் கீழ்ப்புறத்தில் வந்து கட் பண்ணி ஒரே மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்மளுக்கு சேரீ எந்த கலரில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் காம்பினேஷன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து கடைகள் இதெல்லாம் கொஞ்சம் வச்சு தைக்கிறப்போ ரொம்ப காசு கேட்குறாங்க. இப்போ நூலுக்கு உண்டான காசு மட்டும்தான் நம்மளுக்கு இதில். அதனால் நம்ம டைம் கிடைக்கிறப்ப நம்மளே வந்து இது செஞ்சிடலாம். ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்மளுக்கு கட்டிட்டு போகிறப்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த சேரீயில் இந்த குஞ்சம் டிசைன் பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த குஞ்சம் வச்சு தைச்சதுலேயே வந்து பீட்ஸ் ஏதாவது வச்சு கூட நம்ம வந்து தைச்சிக்கலாங்க. கோல்டு கலர் பீட்ஸு எது வேணாலும் நம்ம டிசைன்ஸ் இருந்தால் கூட வைக்கலாம். நான் வந்து சிம்பிளாக தான் இதில் வந்து செஞ்சுருக்கேன். அதனால் நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து தைச்சிக்கலாங்க. ரொம்பவுமே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே வந்து நம்ம டைம் கிடைக்கிறப்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக செஞ்சுக்கலாம். சுடிதாரில் இருக்கக்கூடிய சாலுக்கு கூட இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வைக்கலாங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.